Decode the world unfiltered. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. தற்காலிக போர் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இதை மீறி கடந்த வாரத்தில் தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணை ஏவுதளங்கள், அது மட்டும் இல்லாமல் கடலில் கன்னிவெடிகளை வைக்க முயன்ற இராணுவ படகுகள் மேலே அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் மீண்டும் தொடங்கினதுனால போர் பதற்றம்ங்கிறது இப்போ கூடியிருக்கு. இதனை தற்காப்பு தாக்குதல் அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்காம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலியை பதிவிட்டிருக்கிறோம். இந்த தாக்குதலில் ஈரானுடைய புரட்சிகர காவல் படையை சேர்ந்த 4 வீரர்கள் உயிரிழந்ததா ஈரான் தெரிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் சர்வதேச வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவுடைய MQ-1 ரக ட்ரோன் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு. இதுக்கு பதிலடியாக அமெரிக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? மீண்டும் ஈரான் மேலே தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஈரானோட கோருக் பகுதி, அதே போல் கேஷ்ம் ஐலாண்டு, இந்த பகுதிகளில் ரெடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை இலக்கு வச்சு அமெரிக்க சென்காம் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளமான அலி அல் சலேம், இந்த விமானத்தளம் அலி அல் சலேம் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த விமானத்தளத்தை ஈரான் கடுமையாக தாக்குச்சு. அலி அல் சலேம் விமானத்தளம் அப்படிங்கிறது குவைத் நாட்டுடைய தலைநகராக இருக்கக்கூடிய குவைத் சிட்டிக்கு மேற்கே ஈராக் எல்லைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். அமெரிக்காவுடைய சென்காம் தன்னுடைய வான்வழி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த தளத்தை ஒரு முக்கியமான மையமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தளத்தை தான் அமெரிக்காவுடைய 386வது ஏர் எக்ஸ்பெடிஷனரி விங் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய அதிநவீன MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள், அதே போல் C-130 ஹெர்குலிஸ், C-17 போன்ற இராணுவ சரக்கு விமானங்கள் இங்கிருந்து தான் அதிகமாக இயக்கப்படுகின்றன. ஈரான், ஈராக், சிரியா நாடுகளில் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய வான்வழி கண்காணிப்பு, அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு தாக்குதலுக்கு இந்த தளம்ங்கிறது முதன்மையான ஒரு லான்ச் பேட் அப்படின்னே சொல்லலாம். ஈரான் தாக்குதலில் 4 அமெரிக்க இராணுவ வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் 3 சிவிலியன் ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு 7 பேர் லேசான காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ட்ரோன் இதில் சேதமடைஞ்சிருக்கு. ஒரு ட்ரோன் இதில் சேதமடைஞ்சிருக்கு. இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது இந்திய ரூபாயில் சுமார் 500 கோடி ரூபாய். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னு சொல்லி புதிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி திட்டம் தொடர்பான நிபந்தனைகளையும் ட்ரம்ப் இப்போ கடுமையாக்கியிருக்கிறார். ஈரான் தன்னுடைய அணு உலைகளில் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய பணியை முற்றிலும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் கோரிக்கை வைக்கிறாரு. தற்போதைய நிலவரப்படி ஈரான் 60% வரைக்கும் தூய்மையான யுரேனியத்தை செறிவூட்டி வச்சிருக்கிறாங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு 90% செறிவூட்டல் தேவை. இதை பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ட்ரம்ப்போட புதிய நிபந்தனைப்படி இந்த சுத்திகரிப்பு அளவுங்கிறது முழுமையாக 0% குறைக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து அணுசக்தி ஆராய்ச்சி மையங்கள், நிலத்தடி உலைகள், அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளங்களை சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகள் எனிவேர் எனி டைம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கு ஈரான் முழு அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் விதிக்கிறார். 2015ஆம் ஆண்டில் போடப்பட்ட பழைய அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானுடைய ஏவுகணை திட்டங்கள் சேர்க்கப்படலை. ஆனால் இந்த முறை ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு, அது மட்டும் இல்லாமல் சோதனைகளை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய நிபந்தனையை சேர்த்திருக்கிறார். 2015 ஒப்பந்தத்தில் சில கட்டுப்பாடுகள் 10லிருந்து 15 ஆண்டுகளில் காலாவதி ஆகும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு. அதாவது சன்செட் கிளாசஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் அதை முற்றிலும் நிராகரித்து இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தை இப்போ முன்வைக்கிறார். இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்கலன்னு வச்சுக்கோங்களேன், B-2 ஸ்பிரிட் விமானங்கள் மூலமாக ஈரானுடைய அணுசக்தி மையங்களை முழுமையாக அழித்து வேலையை முடிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே மிரட்டல் கொடுக்குறாரு. அமெரிக்காவுடைய இந்த கடுமையான கோரிக்கைகளை ஈரான் தன்னுடைய தேசிய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தங்கள் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும், முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய $12 பில்லியன் பணத்தை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஈரான் பதில் நிபந்தனையை விதிச்சிருக்குது. ஈரான் அமெரிக்கா கிட்ட திரும்ப கேட்கக்கூடிய இந்த சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது
அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கக்கூடிய ஈரானுடைய சொந்த பணம் தான். தென்கொரியா, ஈராக் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஈரான் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ததன் மூலமாக கிடைத்த சட்டப்பூர்வமான வருவாய் தான் இது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முந்தைய அதிபர் பதவி காலத்தில் ஈரான் மீது விதித்த ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக சர்வதேச வங்கி பரிவர்த்தனை அமைப்பான ஸ்விஃப்ட் மூலமாக இந்த பணத்தை ஈரான் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாமல் அந்த நாட்டு வங்கிகளையே அது முடங்கி இருக்குது. தற்போது அமெரிக்காவோட உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஈரான் முன்வைக்கக்கூடிய முதல் நிபந்தனை இந்த பணத்தை விடுவிக்கணும். அணுசக்தி கட்டுப்பாடுகளை நாங்கள் ஏற்க வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாக உலக நாடுகளுடைய வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $12 பில்லியன் நிதியை அமெரிக்கா உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஈரான் இப்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்குது. அதனால் இந்த தொகை அவங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா இந்த பணத்தை விடுவிக்கிறதுல மிகுந்த தயக்கம் காட்டுறார். இந்த பணத்தை இப்போவே விடுவிச்சா ஈரான் அதை தன் நாட்டு மக்களுக்கு, அந்த மக்களுடைய நலனுக்கு பயன்படுத்தாமல் ஹவுதி, ஹெஸ்புல்லா போன்ற ஆயுத குழுக்களுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கும் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுத்திடும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ அமெரிக்காவுடைய முந்தைய அதிபர் பைடன் காலத்தில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்காக ஈரானில் $6 பில்லியன் நிதி விடுவிக்கப்பட்டுச்சு. அதை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். ஈரானுக்கு நிதி அளிக்கிறதுங்கிறது பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதற்கு சமம் அப்படின்னு அப்போவே அவர் சொல்லியிருந்தார். 2023ஆம் ஆண்டோட பிற்பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையோட ஒரு பகுதியாக தான் இந்த $6 பில்லியன் நிதி அப்படிங்கிறது விடுவிக்கப்பட்டுச்சு. தென்கொரிய வங்கிகளில் முடங்கி போயிருந்த ஈரானுடைய கச்சா எண்ணெய் விற்பனை பணம் தான் இந்த $6 பில்லியன். அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமாக தென்கொரியாவால் இந்த பணத்தை ஈரானுக்கு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஈரானில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5 அமெரிக்க குடிமக்களை விடுவிக்கிறதுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டுச்சு. அதுக்கு பதிலாக அமெரிக்க சிறையில் இருந்த 5 ஈரானியர்களை அமெரிக்கா விடுவிச்சாங்க. தென்கொரியாவில் முடக்கப்பட்டிருந்த ஈரானுடைய $6 பில்லியன் நிதியை விடுவிக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மதிச்சது. அமெரிக்கா இந்த $6 பில்லியன் பணத்தை நேரடியாக ஈரானுக்கு கொடுக்கல. தென்கொரிய வங்கிகளிலிருந்து இந்த பணம் கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டுச்சு. அமெரிக்கா விதித்த நிபந்தனைப்படி இந்த பணத்தை ஈரான் இராணுவ தேவைகளுக்கோ அல்லது ஆயுதங்கள் வாங்குறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. மாறாக உணவு, மருந்துகள், அதுபோல் மருத்துவ உபகரணங்கள் இதையெல்லாம் போன்ற அத்தியாவசியமான மனிதாபிமான உதவிகளுக்கு மட்டும்தான் கத்தார் வங்கியினுடைய மேற்பார்வையில் இந்த நிதிங்கிறது பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிதிங்கிறது ஈரானோடது தான், ஆனால் அதை விடுவிக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. மனிதாபிமான உதவிக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பணம் ஈரானுடைய கைகளுக்கு சென்றதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் இராணுவத்திற்கு செலவிடும் திறன் அப்படிங்கிறது அதிகரித்து விட்டது அப்படின்னு ட்ரம்ப் அப்போவே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தார். இந்த ஒப்பந்தம் முடிந்த சில வாரங்கள்லேயே, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடந்துச்சு. ஹமாஸ்க்கு ஈரான் நிதியுதவி அளிப்பதாக சொல்லி கத்தார் வங்கியில் இருந்த அந்த $6 பில்லியன் தொகையை ஈரான் பயன்படுத்த முடியாதபடி அமெரிக்கா மறுபடியும் தற்காலிகமாக அதை முடக்கிடுச்சு. கடந்த காலங்களில் இந்த $6 பில்லியன் விவகாரத்தில் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சதுனால தான் தற்போது ஈரான் திரும்ப கேட்கக்கூடிய $12 பில்லியன் நிதியை விடுவிக்கிறதுக்கு ட்ரம்ப் பிடிவாதமாக மறுத்துக்கிட்டு இருக்காரு. பணத்தை முதல்லையே கொடுத்தா ஈரான் உடன்படிக்கைக்கு வராது, ஏமாற்றிவிடும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆனாலும் 2 தரப்பும் சில விவகாரங்களில் ஒத்து போயிருக்காங்க. 2 நாடுகளுமே நேரடியாக இராணுவ போரை விரும்பவில்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. பிராந்தியத்தில் போர் வெடிச்சதுன்னா அது உலக பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் சந்தையையும் கடுமையாக பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தங்களுடைய தாக்குதல்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நிறுத்தி கொள்றதுக்கு 2 தரப்பும் மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கு வகிக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதுனால உலக நாடுகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான நிலையை எட்டும்போது இந்த சர்வதேச கடல் வழி பாதையை மீண்டும் பாதுகாப்பாக திறக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் ஈரானும் கொள்கை அளவில் உடன்பட்டிருக்கிறாங்க. களத்தில் பெரிய அளவிலான புதிய தாக்குதல்களை தவிர்த்து பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசத்தை மேலும் சில வாரங்களுக்கு நீட்டிக்கிறதுக்கு 2 தரப்பும் ஒப்புத்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு லெபனான் நாட்டிற்குள்ள இஸ்ரேல் இராணுவம் மிக ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் பெரும் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த பியூஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோட்டை லெபனான் மற்றும் வட இஸ்ரேல் எல்லைகளை கண்காணிக்கக்கூடிய மிக முக்கியமான உயரத்தில் அமைந்திருக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா ஆயுத குழுவினர் இஸ்ரேல் மீது புதிய வகை ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க.
தோஹால அமெரிக்காவோட நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னா லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஈரான் புதிய நிபந்தனையை விதிச்சிருக்குது. இஸ்ரேலுடைய இந்த ஊடுருவல் குறித்து அமெரிக்கா இதுவரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆனால் கத்தார் நாடு இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கையை டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பனிப்போருக்கும் நேரடி யுத்தத்துக்கும் இடையிலான ஒரு மெல்லிய கோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தம் மற்றும் $12 பில்லியன் நிதி விடுவிப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தாலும் மாறி மாறி தாக்கிக் கொள்வது என்பது முரண்பாட்டின் உச்சம். இஸ்ரேலில் லெபனான் ஊடுருவலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்களும் அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையை மேலும் நெருக்கடிக்கு தள்ளியிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் சந்தையையும் தீர்மானிக்கக்கூடிய ஹார்மோஸ் நீரிணை போன்ற மிக முக்கிய பகுதிகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னா அமெரிக்காவுடைய கடுமையான அணுசக்தி நிபந்தனைகளுக்கும் ஈரானுடைய இறையாண்மை சார்ந்த கோரிக்கைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான ராஜதந்திர புள்ளி அப்படிங்கிறது எட்டப்பட வேண்டும். அதுவரைக்கும் இந்த தற்காலிக போர் நிறுத்தங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிழல் யுத்தங்களும் மத்திய கிழக்கை ஒரு தீராத பதற்றத்திலேயே வைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.